சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 23 ஓட்டுப்பதிவு நடக்க போகுது. அதற்கான அறிவிப்பும் வந்திருக்கு. அந்த அறிவிப்பு வந்த நாள்ல இருந்து, அந்த டைம்ல இருந்து தேர்தல் ஆணைய கண்ட்ரோல்ல எல்லாமே மாறுது. தமிழக அரசு வந்து, அதாவது திமுக அரசு வந்து அவங்களுடைய எல்லாமே அவங்களுடைய அரசோட சார்பால் இருந்த எல்லா பணிகளுமே இனிமேல் கண்டினியூ ஆகாது. எந்த ஒரு அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வும் சரி, எந்த ஒரு திட்டத்தை தொடங்குறதும் சரி, அதை பத்தி பேசுறதும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து எதுவுமே நடக்கக்கூடாது. அதாவது விளம்பரப்படுத்துறது, அவங்களுடைய கட்சியை விளம்பரப்படுத்துறது, அதாவது இங்க பலகை வைக்கிறது, அதாவது அந்த கட் அவுட்டு, அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகள் வந்து கட்சி சார்பா இயங்கக்கூடாது. அது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம், திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்க தான் மெஜாரிட்டியா ஒர்க் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்க 4 முதல்வர் வேட்பாளர்கள் தான் இருக்காங்க. இவங்களை சுத்தி தான் எல்லா கட்சிகளுமே இப்ப இயங்க போகுது. நிறைய கூட்டணி கட்சிகள் டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கே கூட சரி, இதுவரையும் தமிழக வெற்றி கழகம் தன்னிச்சையாக தான் இயங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி நாங்க தனியாவே போறோம் அப்படிங்கிற எப்பவும் கூட அவங்களுடைய ஒர்க்கை பார்க்க போறாங்க. இதுல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து 2026 தேர்தலில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2026 தேர்தலுக்கும் 2021 தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா 2021 தேர்தல் வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்க கூட தான் போட்டின்னு இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல அவங்களுடைய வாக்கு விகிதத்தை காமிக்கிறதுக்காக எப்பவும் போல அவங்க வந்து தேர்தலில் சந்திக்கிறாங்க. இதே மாதிரிதான் இந்த டைமும் அவங்க அப்படிதான் இருக்க போறாங்கன்னு நம்ம நம்பலாம். அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு உள்ள ஒரு கட்சினா அது தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அதாவது ஏடிஎம்கே சார்பா ஒரு கருத்து கணிப்பு வந்தாலும் சரி, டிஎம்கே சார்பா ஒரு கருத்து கணிப்பு வந்தாலும் சரி, அந்த கருத்து கணிப்பு எல்லாமே மெஜாரிட்டி யாரையுமே கொண்டு போகல. நிறைய கருத்து கணிப்புகள்ல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 35 to 40, 30 to 35 அப்படி இருந்ததுன்னா விஜய் அவர்கள் வந்து 15 to 20 அது மாதிரி வந்து நிக்குது. இப்போ சில கருத்து கணிப்புகள்ல டிஎம்கே வந்து 30 to 35, தாவேக்கா 25 to 30, அதிமுக 20 to 25 இது மாதிரியான விகிதம் கொண்ட கருத்து கணிப்புகள் தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி இந்த தேர்தல்ல அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ கடந்த நாட்களாகவே பாஜக வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து கூட்டணியில சேர்க்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேரால இந்த செய்தி பரப்பப்பட்டது. ஆட்டோமேட்டிக்கா செய்தி வாலண்டியரா பரப்பப்பட்டதான் பார்க்கப்பட்டது எல்லாராலையுமே. ஆனா அந்த விஷயத்த வந்து 3 நாட்களா அமைதியா இருந்த தமிழக வெற்றி கழகம் நண்பர்கள் வந்து இப்போ வெளியே வந்து இந்த விஷயத்த கன்வே பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை முடிஞ்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த கட்சியுடன் கூட்டணிக்கு பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக செயல்பட போறாரு. அவர் ஏற்றுக்கிட்டு வர நிறைய கட்சிகள் நாங்க சேர்ப்போமே தவிர நாங்க யாரையும் முதல்வர் ஆக்குறதுக்காக நாங்க இந்த கட்சி ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும், அது மட்டும் இல்லாம அதிமுக வந்து இப்ப தற்பொழுது விஜய் அவர்களை தன் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறத அவங்க விரும்பல அப்படிங்கிறதையும், பாஜக வந்து ஆனா தீவிரமான முயற்சியில விஜய் அவர்களை சேர்க்க முயன்றதாகவும் நிறைய பேச்சு பொருள் வந்தது. அதாவது தமிழக வெற்றி கழகம் மறுத்திருக்காங்க. அவங்கள மட்டும் இல்ல, மற்ற நிறைய கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதையுமே அவங்க வந்து மறுத்திருக்காங்க. அது மட்டும் இது ஒரு புறம் நடக்க, திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் ஜாயின்ல 28 கூட்டணி கட்சிகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 28 கூட்டணி கட்சிகள்ல யாருக்கு தொகுதி பங்கீடு எல்லாம் ப்ராப்பரா முடியல இன்னமும். அந்த கட்டத்துல ராஜ்யசபா சீட்டுக்கு மட்டும் 6 பேரு பொதுவாகவே டிஎம்கே ஏடிஎம்கே தான் அனுப்பியிருக்காங்க. அது இல்லாம இந்தந்த கட்சிகள் இத்தனை சீட்டு தான் அப்படிங்கிற விஷயத்த இன்னமும் முடிவாகாம இருக்கு. உதாரணமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களுக்கெல்லாம் இன்னமும் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவங்க எல்லாருக்குமே இன்னும் நிறைய யாருக்கு எவ்வளவு சீட்டுகள் முடிவாகாம இருக்கு. எல்லாமே இழுபறியாகவே இருக்கு. ஏன்னா தேமுதிக இப்ப வந்து தேமுதிகவுக்கு அதிக சீட்டு கொடுக்குற மாதிரி காங்கிரஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தொழில் திருமாவளவன் அவருடைய கட்சி ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு கூடுதலா சீட்டு கொடுக்க முடியல உங்களால.
நிறையனா அவங்களுக்கு நிறைய ரொம்ப நாள் என்ன எல்லாராலையும் நிறைய என்ன விஷயம் பேசப்படுதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் ரொம்ப நாளா அவங்க கூடவே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம தேமுதிகவுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. அவங்களுக்கு 6 சீட்டோ 8 சீட்டோ கொடுத்தா கூட இது இங்க பாதிக்கப்படுது. ஆனா அவங்களும் டபுள் டிஜிட் சீட்டு கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இது மாதிரியான விஷயங்களை வந்து திமுக அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு? அது மாதிரி விஷயத்த நிறைய பேரால பேசப்பட்டிருக்கு. இது ஒரு திமுக நடக்க அதிமுகல அங்கே சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா பிஜேபி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, இது வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிதான் அமையும் அப்படிங்கிறாங்க. அதிமுக சைடுல பேசுனா அதிமுக தான் தலைமை இந்த கூட்டணிக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா பிஜேபி சைட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கூட வரல. நாங்க என்டிஏ கூட்டணி வின் பண்ணிச்சுன்னா அதிமுகல இருந்து ஒருவர் வந்து முதல்வர் வேட்பாளர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்கு. இது இது வந்து எப்படி நடக்கும்? அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து இப்பதான் எல்லா வேட்பாளர்களுமே அறிவிச்சிட்டாங்க, எல்லா தொகுதிகளுமே அறிவிச்சிட்டாங்க. 50க்கு 50 50-50 சரிபாதியா பெண்களை ஆண்களை பிரிச்சு இருக்கிற தொகுதிகளை நிப்பாட்டிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 4 கட்சிகள்ல ஒருவர் வந்து முதல்வரா வரப்போறார் 2026. அப்படி இருக்கும் பொழுது இதுல யாரு பெரும்பான்மையா மக்களுடைய ஆதரவை பெற போறாங்களோ அவங்கதான் முக்கியமா முதல்வரா வருவாங்க. இதுல அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறது இனிமே வருங்காலங்கள்ல ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கும். நிறைய அறிவிப்புகள் வெளியிடுவாங்க. ஒவ்வொரு கட்சியும் மாறி 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 நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வருவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு எஸ்ஓபி போட்டிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. அந்த எஸ்ஓபி இப்ப கேன்சல் ஆயிடும். ஏன்னா தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல எல்லாமே வந்து வர்ற காரணத்தினால அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இனிமேலுக்கு அவங்க சொல்ற நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி அவங்க ஓட்டு கேட்க போகலாம். அதுக்கு தேவையான பாதுகாப்பு வந்து தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இனிமே அவங்களுடைய பிரச்சார யுக்தி வந்து எப்படி இருக்க போகுது? ஏன்னா இவ்வளவு நாளா தமிழக அரசு குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? இனிமேல் தான் அவங்களுடைய உண்மையான விஷயம் தெரிய வரும். ஏன்னா இனிமேலுக்கு எந்த இடத்துல போக போறாங்க, அவங்களுடைய பிரச்சார யுக்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இனிமேலுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். டிஎம்கே அப்கோர்ஸ் ஏடிஎம்கே அவங்க எல்லாருமே எப்படி பண்ணுவாங்கன்னு மறுபடியும் பார்த்துருக்கோம். இப்ப ரொம்ப முக்கியமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான். சில கருத்துக்களுமே விஜய் அவர்கள் தான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இருபெரும் கட்சிகளுக்குமே ரொம்ப சவால் விடுற அளவுல இருக்க போறாரு அப்படிங்கிறது எல்லா கருத்து கணிப்புகளுமே சொல்லுது. அப்படிங்கும் பொழுது அவருடைய பொசிஷன் வந்து எங்க இருக்கும், அவருடைய ஃபேஸ் வேல்யூ வந்து எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, மக்களுக்கு இவர் எவ்வளவு நம்பிக்கை கொடுக்க போறாரு அப்படிங்கிறது இந்த 1 மாத காலங்கள் கண்டிப்பா அவருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும். அது மட்டும் இல்லாம திமுக அரசு பண்ண நல்லது கெடுதல் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எது மாதிரியான பாதிப்புகள் கொடுக்க போகுது, அதிமுக அரசு வந்து பண்ண நல்ல விஷயங்கள், எதிர்கட்சியா இருந்து பண்ண நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எது மாதிரியான விஷயங்கள் நல்லது கொடுக்க போகுதா இல்ல கெடுதல் கொடுக்க போகுதா அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க ரொம்ப காலமா சேர்த்து வச்ச இளைஞர்கள் ஓட்டு வந்து திரும்ப அவங்களுக்கு அப்படியே வரப்போகுதா இல்ல பிரிஞ்சு வெவ்வேறு கட்சிகள் போக போதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். தேர்தல் களம் 2026 சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. இப்ப தேர்தல் எலெக்ஷன் வரையுமே தேர்தலை பத்தின செய்திகள் அனைத்தையுமே நடக்கிற எல்லாவற்றையும் எந்தெந்த கட்சிகள் எது மாதிரி நிலைப்பாடுல இருக்காங்க, எந்தெந்த தலைவர்கள் எது மாதிரி விஷயங்களை சொல்றாங்க அப்படிங்கிற கொண்டு எல்லா விஷயமே நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஒரு பதிவா. என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.